Hello guys, audio and video clear இருக்குன்னு சொல்லுங்க. பென் ஆன் ஆகும்னா எங்கேயாவது உருண்டு ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர் அப்படின்னா நம்ம கன்டினியூ பண்ணலாம். டெஸ்ட் 1 முடிச்சுட்டு டெஸ்ட் 2க்கு போவோம். சரியா? அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் நல்லா தெளிவாக உட்காந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டேன். வீடியோ மட்டும் போட்டு விட்டோம்னா போதும். வீடியோ வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். நோ இஷ்யூஸ், கண்டிப்பாக போட்டுடலாம். லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி இருந்துச்சு. 96 to 100 உங்களுடைய ஸ்டாண்டர்டான ஆர்சி இப்படி தான் இருக்கும். உங்கள் ஆர்சி இப்படி தான் இருக்கும். இவ்வளவு தான் இருக்கும். ஜூலை 25 இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு பெனிஃபிட் ஆகும். யூகே இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். தமிழ்நாடுல செக்டர்ஸ் இந்த மாதிரி செக்டர்ஸ்னால் டேரிஃப் ரிடக்ஷன்ஸு 100லேருந்து 10 ஆயிரும். ஸ்டேட் கவர்மெண்ட் இது வந்து எக்ஸ்போர்ட்ஸை டபுள் பண்ணுங்காங்க. எம்எஸ்எம்இ ஈஸியர் ஆக்சஸ் கிடைக்கும் to thousands of jobs and improving the state's trade surplus. ஓகே, எக்கனாமிக் அனலிசிஸ் தமிழ்நாடுடைய ரோலை பூஸ்ட் பண்ணும். ஓகே, 2 யூகே இந்தியாவும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பட் தமிழ்நாடுக்கு எப்படி பூஸ்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. 96 கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்திருக்கணும், இதை பார்த்துருக்கணும். இது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். கொஸ்டின் நம்பர் 96. How will UK India FTA primarily benefit தமிழ்நாடு? டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணலை, எக்ஸ்போர்ட்ஸ் டபுள் ஆகும், சப்போர்ட்டிங் ஜாப்ஸ் இந்த பாயிண்ட் இருந்துச்சு. ரெஸ்ட்ரிக்டிங் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லை, ஃபோக்கஸிங் ஆன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இல்லை. பி மட்டும் தான் இருந்துச்சு. பி தான் ஆன்சர். சரியா? ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டினுக்கு வாங்க. சும்மா ரீட் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பேராஜிம்பிள்ஸ் நம்மளுக்கு அந்த பேர் என்ன வச்சிருக்கானுங்க யூனிட் 3ல ஜம்பிள் சென்டென்சஸ். இந்த ஜம்பிள் சென்டென்சஸாக இருக்கட்டும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் டைம் கன்சியூமிங், டைம் எடுக்கும். ஸோ அதுக்கான டைம் கொடுக்கும்போது பதறாதீங்க. புது டேரிஃப் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நம்பர்லாம் தேடி போதே போட்டலாம். 10%. 98 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். எஃப்டிஏனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதை வச்சு 4312 போட்டுடலாம். சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். எஃப்டிஏ தமிழ்நாடுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க? புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, ஹை டாக்ஸஸ் கிடையாது, டிக்ரீஸ் இன் எம்எஸ்எம்இ கிடையாது, சிக்னிஃபிகன்ட் ரைஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ் டு த யூகேக்கு எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பண்ணலான்னு எதிர்பார்க்குறாங்க. லாஸ்ட் கொஸ்டின் 100. அசர்ட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரூ ஆர் ஃபால்ஸா அசர்ட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். சரியா? ஃபேக்ட் உண்மையாக பொய்யான்னு கேட்குறாங்க. எஃப்டிஏ ஒன்லி பெனிஃபிட்ஸ் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு இல்லை, இந்த பாயிண்ட் இல்லை. பேன்ஸ் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் இல்லை. எம்எஸ்எம்இக்கு ஃபியூ எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த பாயிண்ட்டும் இல்லை. டேரிஃப்ஸ் ஃபார் தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்ஸ் டு த யூகே வில் ட்ராப் டு அபவுட் 10%, இந்த பாயிண்ட் தான் இருந்துச்சு. டாக்ஸஸ் 10% ஆயிரும் அப்படிங்கிற பாயிண்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க. லெட்டர் கொடுத்துட்டு கொஷின் கேட்குறாங்க. ஸோ லெட்டர் கொடுத்துட்டு கொஷின் கேட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஈஸி. லெட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்கெட்லேயே எழுதியிருப்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் உங்களுடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் இன்ஃபார்மல் எம்சிக்யூன்னு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸில் ப்ராக்கெட்டில் ஒன்லி பேசிக்ஸ்னு எழுதியிருப்பாங்க. அப்போ எது தேவையோ எது முக்கியமோ அது கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கிடுங்க. சரியா? ஸோ என்னது இது? ரெக்வஸ்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் லேப்டாப். ஓகே, லேப்டாப் பிரச்சனையாக இருக்குது. மேனேஜர் டெக் எலக்ட்ரானிக்ஸுக்கு எழுதுகிறாங்க. யார் எழுதுறான்ட்டு நேம் பதவி எழுதலை. ஓகே, அட்ரஸ் எழுதியிருக்காங்க. லேப்டாப் வாங்கினேன், 10ஆம் தேதி வாங்கினேன், பேட்ரி சார்ஜ் ஆகலை, கீபோர்டு அன்ரெஸ்பான்சிவாக இருக்குது. இந்த ட்ரபுள் ஷூட்டிங்லாம் பண்ணிவிட்டேன், இஷ்யூ கண்டினியூ ஆகுதுங்காங்க. சரி, கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு டிஃபெக்டிவ் லேப்டாப், ரீஃபண்டு கொடுத்துருங்க அப்படிங்காப்புல. நான் பில்லு வச்சுருக்கேன், ஃபோட்டோ வச்சுருக்கேன் அப்படிங்காப்புல. சரி, ரைட். இது என்ன லெட்டர்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதான் முக்கியம்.
இது என்ன லெட்டர்? இது ஒரு ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஒரு ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரா? ஃபார்மலா இன்ஃபார்மலா அப்படின்னு கேட்கணும். இது ஒரு ஃபார்மல் லெட்டர் தான். யா ஃபேமிலிக்கு எழுதலை இதை, சரியா? ஃபேமிலிக்கு எழுதலை. ஸோ இது ஃபார்மல் லெட்டர் தான். இங்கே கேட்டிருக்கிற கொஷின் படி என்ன டைப் ஆஃப் லெட்டர் அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர். வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் த லெட்டர்? மெயின் பர்பஸ் ஆஃப் த லெட்டர் எனக்கு தெரியல அப்படின்னா மெயின் பர்பஸ் ஆஃப் த லெட்டர் நான் எங்கே எழுதுவேன்னா சப்ஜெக்டில் எழுதுவேன். எங்கே எழுதுவேன்? நான் சப்ஜெக்டில் எழுதுவேன். சரியா? இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கிடுங்க. சல்யூட்டேஷனுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட். சரி, இப்போது இது ஒரு ஃபார்மல் லெட்டராக இருக்குது வச்சுக்கிடுவோம். ஓகே, அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ரெஃபரன்ஸ் ஒன்று சொல்லிக் கொடுத்துருக்கேன். சரியா? ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எங்கே போடுவோம்னு சொல்லுங்கள். என்க்ளோஷர் அப்படிங்கிறத எங்கே போடுவோம்னு சொல்லுங்கள். ரெஃபரன்ஸை நம்ம எங்கே போடுவோம், என்க்ளோஷரை எங்கே போடுவோம்? என்க்ளோஷர் எங்கே போடுவோம்? என்க்ளோஷர். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எப்போ போடுவோம்? பொருள் பார்வை, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் ரெஃபரன்ஸ். சரியா? ரெஃபரன்ஸ் என்னது? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லெட்டரை ரெஃபர் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவங்க கொடுத்துருக்க பில்லு ஒரு லெட்டராக இருந்திருக்கலாம், அதை நம்ம வந்துட்டு ரெஃபரன்ஸில் காமிக்கலாம். அதை நம்ம எங்கே எழுதுவோம்னா இங்கே எழுதுவோம். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ரெஃபரன்ஸ் எழுதுவோம். ஓகே, ரெஃபரன்ஸ் ஆஃப்டர் சப்ஜெக்ட், என்க்ளோஷர் வந்துட்டு எண்டில் எழுதுவோம். என்க்ளோஷருங்கிறது இங்கே எழுதுவோம். லெட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் எழுதுவோம். சூப்பர். இது எதுக்கு இருக்குன்னா, எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தாங்க இல்லை ரீஃபண்ட் தாங்கன்னு கேட்காரு. கரெக்டாக? எனக்கு ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் தாங்க இல்லை ரீஃபண்ட் தாங்கன்னு கேட்காங்க. 92 செகண்ட் ஆப்ஷன். ரெக்வெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ரீஃபண்ட். விச் ஐட்டம்ஸ் இட் இஸ் சென்டர் என்க்ளோஸ் வித் த லெட்டர். லெட்டர் கூட என்ன என்க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க. இன்வாய்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஆஃப் டிஃபெக்ட்ஸ். பாஸ்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான். வாட் இன்ஃபரன்ஸ்? சென்டருடைய அப்ரோச் பற்றி என்ன இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம்? அவர் பொலைட்டாக ஃபார்முலா தான் கேட்குறாரு. அவர் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி கேட்கல. ஸோ 94C. நம்ம ஃபைனலாக 95. டோன் ஆஃப் த லெட்டர் என்னது அப்படின்னா இன்ஃபார்மல் கிடையாது, ப்ரொஃபஷ்னலாக அண்ட் ஃபார்மல். ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஃபார்மல், இதுதான் டோன் ஆஃப் த லெட்டர். கொஷின் நம்பர் 90. ஸோ இந்த 10 மார்க்ஸ் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஸ்கோர் ஏறணும். ஒரு டைம் கன்சியூமிங்காக இருந்தாலும் ஸ்கோர் ஏற்றிடணும். இல்லை ஸ்கோர் ஏற்றுறது ஸ்கோரிங் ஏரியா. சரியா? யூனிட் 3 எல்லாம் ஸ்கோரிங் ஏரியா தான். யூனிட் 3, 5 and 6 எல்லாம் ஸ்கோரிங் ஏரியாஸ் தான். கொஷின் நம்பர் 90. ஐ வில் சப்மிட் மை ப்ராஜெக்ட் டேஷ் மண்டே. ஐ வில் சப்மிட் மை ப்ராஜெக்ட். ரொம்ப முக்கியம். சரியா? இது வந்துட்டு நீங்கள் ஆன் மண்டேயா பை மண்டேயா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். டே வந்தால் ஆன் தான் போடணும். கரெக்ட்? சரியா? டே வந்தால் ஆன் தான் போடணும். டே வந்தால் ஆன் தான் போடணும். இந்த கொஸ்டினில் என்ன கேட்க வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆன் மண்டேனா என்ன அர்த்தம்னா மண்டே சப்மிட் பண்ணுவேன்னு அர்த்தம். மண்டே சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? மண்டே சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம். பை மண்டேன்னு அர்த்தம். நீங்கள் பை போட்டாலும் கரெக்டு தான், பிரச்சனை கிடையாது. பை போட்டாலும் கரெக்டு தான், ஆன் போட்டாலும் கரெக்டு தான். மீனிங் தான் வேற. மீனிங் தான் வேற. ரெண்டு ப்ரிப்போஷன் கரெக்டு தான்.
ஆன் ஓகே, பை ஓகே. ஐ வில் சப்மிட் மை ப்ராஜெக்ட் ஆன் மண்டேனா மண்டே சப்மிட் பண்ணுவேன்னு அர்த்தம். மண்டே அன்னைக்கு நான் சப்மிட் பண்ணுவேன், அதான் ஐ வில் சப்மிட் மை ப்ராஜெக்ட் ஆன் மண்டே. ஐ வில் சப்மிட் மை ப்ராஜெக்ட் பை மண்டே அப்படின்னா என்ன அர்த்தம்னா மண்டேக்குள்ளே சப்மிட் பண்ணுவேன்னு அர்த்தம். மண்டேக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். மண்டேக்கு முன்னாடி, அதான் மண்டேக்கு உள்ளே சப்மிட் பண்ணுவேன், அதுதான் பை மண்டே. யா, ஸோ பை மண்டேனா பிஃபோர் மண்டே, மண்டேக்கு உள்ள அப்படின்னு அர்த்தம். ஓகே. Question number 89. Choose the correct active voice for the given sentence. The rules should not be violated. The rules should not be violated. Should not be violated. Should not be violated. இங்கே பாருங்க, பை போட்டு யாரையும் எழுதலை. பை போட்டு யாரும் எழுதலை. இதுக்கு பேர் என்னதுன்னா இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ். சரி, எதுக்கு சார் எழுதலை அப்படின்னா சில வார்த்தைகளை எழுத மாட்டாங்க, விட்டுருவாங்க. இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ். ரூல்ஸை யார் வயலேட் பண்ணக்கூடாது? ரூல்ஸை யார் வயலேட் பண்ணக்கூடாது? ரூல்ஸை யார் வயலேட் பண்ணக்கூடாது? ரூல்ஸை யாரும் வயலேட் பண்ணக்கூடாது. சி ஏங்க போடுறீங்க? 89க்கு சி தானா? கன்ஃபார்மா? டூ நாட் வயலேட் த ரூல்ஸ் தானா? இது டூ நாட் வயலேட் த ரூல்ஸ் தானா? அப்போ இது எதுக்கு வரும்? இது எதுக்கு வரும்? இது என்னது? இது என்னது? கட்டளை வாக்கு, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். கரெக்டா? இதுக்கு இப்படி தானே மாற்றணும். லெட் த ரூல்ஸ் நாட் பி வயலேட்டட் தானே மாற்றணும். இப்படி தானே மாற்றணும். சி ஏன் போடுறீங்க? சி அவன் ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? சி ஆன்சர் கொடுத்தனால சி போடுறீங்கண்ணே. சி ஆன்சர் கிடையாது, ஆன்சர் தப்பு. என்ன போடணுங்க? த ரூல் ஷுட் நாட் பி வயலேட்டட் பை எனி ஒன், இல்லை எவ்ரி ஒன் அப்படின்னு போடணும். சரியா? நெகட்டிவ் வந்துச்சுன்னா எனி தான் போடணும். நெகட்டிவ் வந்துச்சுன்னா எனி தான் போடணும். இதுக்கு என்ன அர்த்தம்? யாருமே ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். யாருமே ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இது பிஒய்க்குவான்னு எனக்கு தெரியல, பட் சி ஆன்சர் கிடையாதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். பிஒய்க்கு மாதிரி தெரியல எனக்கு. ரூல் ஷுட் நாட் பி வயலேட்டட் பை எனி ஒன். சரியா? என்ன அர்த்தம்? நோ ஒன் ஷுட் வயலேட் த ரூல்ஸ். பாருங்க, நாட்டு வந்துச்சுன்னா எனி தான் போடுவோம். நாட்டு வந்துச்சுன்னா எனி தான் போடுவோம். ஷுட் பி வயலேட்டட், ஷுட் வயலேட்டட்னு எழுதிடுவோம். சரி, இந்த நாட்டுங்கிற நெகட்டிவ் எங்கே சார் போச்சுன்னா நாட்டு பிளஸ் எனிபடி, நாட்டு பிளஸ் எனிபடி என்னவா மாறிடுச்சுன்னா நோபடியாக மாறிடும். நாட்டு பிளஸ் எனிபடி தான் என்னவா எழுதிட்டேன்னா நோபடியாக எழுதிட்டேன். நாட்டு பிளஸ் எனிபடி. த ரூல் ஷுட் நாட் பி வயலேட்டட் பை எனிபடி அப்படிங்கிறத anybody should not violate the rules எழுதக்கூடாது. nobody should violate the rules எழுதணும். சரியா? nobody should violate the rules. nobody should violate the rules. இந்த சேஞ்ச் ஒன்லி வந்துட்டு இதுக்கு மட்டும்தான் வரும். இந்த இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸஸ்க்கு மட்டும்தான் வரும். சொன்னது புரியுதா? ஓகேயா? இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னன்னு புரியுதா? இதில் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ்லேயே ஏகப்பட்டது இருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கிடுங்க. யாரு செஞ்சாங்க அப்படின்னு எழுதல அப்படிங்கும்போது நீங்க அதை என்ன எடுத்துக்கலாம்? எவ்ரி ஒன், எனி ஒன், நோ ஒன். அதுல ஒரு ஆளை எடுத்துக்கலாம். யாரு செஞ்சாங்கன்னு அவங்க சொல்லல. சரியா? யாரு செஞ்சாங்கன்னு சொல்லல. அப்ப நீங்க என்ன எடுத்துக்கலாம்? எனி ஒன், நோ ஒன்,
எவ்ரிபடி எப்படினாலும் எடுத்துக்கிடலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எழுது. இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், இது தெரியுதான்னு பாருங்க. We know that the sun rises in the east. We know that the sun rises in the east. இதெல்லாம் ஆப்ஷன் வச்சு போடலாம், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி தந்துடுறேன். We know that the sun rises in the east. கொஞ்சம் யோசிங்க, எதை பாசிவா மாத்தலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எதை மாத்தலாம், எதை மாத்த முடியாதுன்னு சொல்லுங்க. எதை மாத்தலாம், எதை மாத்த முடியாதுன்னு சொல்லுங்க. we know that the sun rises in the east. இதெல்லாம் இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் எடுக்கிறது தான் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்காது. சூப்பர். இதை மாற்ற முடியாது, ஏன்னா இது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் மாற்றவே முடியும். சரிங்களா, ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் மாற்றவே முடியும். சப்ஜெக்ட் வேர்பு ப்ரொபோஷனல் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது, இதை மாற்ற முடியாது. இதை மாற்றலாம். we know that. இதை தான் மாற்றலாம். கரெக்டா? ஸோ இதை மாற்றணும், இதெல்லாம் மாற்றலாம், இதை மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு அதான் தெரியணும். இதை எப்படி சார் மாற்றுறது? we know that the sun rises in the eastங்கிறது மொத்தமாக ஆப்ஜெக்ட். சரியா? எப்படி மாற்றலாம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். வி வந்துட்டு பை அஸ் ஆயிரும் ஃபர்ஸ்ட். சரியா? நோவை எப்படி போடணும்னா இஸ் நோனா மாறிடும். வி பை அஸ்ஸா மாறிடும். என்னடா ஆப்ஜெக்ட்ல வேற ஏதோ ஒன்று இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது இதை எப்படி போடுறது அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். இட் இஸ் நோன் பை எஸ் தட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அவ்வளோதான், இப்படி போட்டுக்கிடுங்க. இதை இன்னும் நல்லா காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லித்தரலாம், பட் அது வேண்டாம். இன்னொரு டிஃபிகல்ட்டான ஒரு மெத்தட் இருக்குது, அது வேண்டாம். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அந்த டிஃபிகல்ட்டான மெத்தட் தான் ஒரிஜினல் கான்செப்ட்டு. இது கொஞ்சம் அப்படி ஷார்ட்கட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் அப்படிங்கிறத வச்சு போட்டுடலாம். இட் இஸ் நோன் அப்படின்னு போட்டுடலாம். வி நோ தட் அப்படிங்கிறத இட் இஸ் நோன் பை அஸ் தட் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பாசிவ் வாய்ஸ் வந்துடும். எப்படி வந்துடும் அப்படின்னா வி நோ அப்படிங்கிறது இஸ் நோனா மாறிடும். வி நோ அப்படிங்கிற வார்த்தை இஸ் நோன் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அதனால நம்ம தப்பிச்சிடுவோம். சொன்னது ஏதாவது புரிஞ்சிச்சுதானா? பிரச்சனை இல்லையா? சொல்லுங்க. சூப்பர். ஓகே.
என்னோட எக்ஸாம்பிள் எழுதுனா உங்களால் போட முடியலன்னு பாருங்க. They say that இது ஃபவுண்டேஷன்லாம் படிச்சுட்டு போகும்போது டிஃபிகல்ட் ஆகும்போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ எப்படி போடுவீங்க? அவ்வளோதான். ரொம்ப சப்ப கரெக்டாக ஆன்சர் போடணும். They say that he is a good man. Passive voice, impersonal passive voice இதெல்லாம் வரும். They say that he is a good man. எதை மாற்ற முடியும், எதை மாற்ற முடியாது, அதை பாருங்க. he is a good man மாற்ற முடியாது. they say that இதுதான் ஆப்ஜெக்ட், மொத்தமாக தான் அது ஆப்ஜெக்ட். they verb, they சப்ஜெக்ட். என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். இட் இஸ் செட் பை தெம் தட் ஹீ இஸ் அ குட் மேன். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு படிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்படி கேட்டால் கூட நம்ம சமாளிச்சிடலாங்க. ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. பேசிக் ஃபவுண்டேஷன் புரிஞ்சுக்கிடுங்க. சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் வாய்ஸ் மாற்ற முடியும். டென்ஸ் சேஞ்ச் ஆகாது. பி வேர்பு ப்ளஸ் V3 தான் வரும். வாய்ஸ் மாற்றினாலும் B + V3 தான் வரும். வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் B + V3 தான் இருக்கும். சரியா? இட் வாஸ் செட் கிடையாது. இட் இஸ் செட் பை தெம் தட் ஹீ இஸ் அ குட் மேன். புரிஞ்சுட்டா? அவ்வளோதாங்க. டேக் எ சீட். இது அப்ரிஷியேட்டிவ் சென்டென்ஸாக மாற்றணும். அப்ரிஷியேட்டிவ் சென்டென்ஸ். டேக் எ சீட்டு என்னடா அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குண்ணே. ஐ அப்ரிஷியேட் யூ டேக்கிங் எ சீட். அப்ரிஷியேட்டிவ் சென்டென்ஸ்னாலே அப்ரிஷியேட். நேற்று ஒரு வார்த்தை படித்தோம், கமெண்ட், பாராட்டுறது. கமெண்ட்னாலும் ப்ரைஸ் பண்ணுறது, பாராட்டுறது. இதுவும் அப்ரிஷியேட் பண்ணுறது தான். சரியா? கொஸ்டின் நம்பர் 87. கொஸ்டின் நம்பர் 87. தேட் வருமா? தேட் போட்டுக்கணுங்கம்மா. தேட் வந்துட்டு சில இடங்களில் போடுவாங்க, போடாமல் விடுவாங்க. சரியா? தேட் போட்டுக்கிடுங்க. தேட்டு போட்டுக்கிறேன். தேட்டு வந்துட்டு மறைஞ்சு வரும் சில இடங்கள்ல. நீங்கள் தேட்டு போட்டு பழகுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தேட்டு போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. இட் இஸ் செட் பை தெம் தட் ஹீ இஸ் அ குட் மேன். சரியா? இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சுமா? இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அப்பாயின்மெண்ட் வந்துட்டு கெசட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்துட்டு அப்பாயிண்ட் ஆனார்னா கெசட். கெசட்னா என்னது? அஃபிஷியல் பப்ளிகேஷன். ஏதோ ஒரு விஷயத்தில் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பேர் தான் கெசட். சரியா? கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு கெசட் இருக்கும், கெசட் ஆஃப் இந்தியான்னு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாக கெசட் இருக்கும். அஃபிஷியல் கவர்மெண்ட் பப்ளிகேஷன் அதுதான் கெசட்டு. அதில் வந்துட்டு இவர் அப்பாயின்ட் பண்ணிட்டோன்னு பப்ளிஷ் பண்ணுவாங்க. கிரீனிங்க்கு தான் கெசட்டட் ஆஃபீஸர். ஓகே, அவர் அப்பாயின்ட் பண்ணிட்டா கெசட்டில் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அவர் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர். சரியா? அப்படியே ஈஸியாக இருக்கும். கெசட்டில் பப்ளிஷ் பண்ணுறதுனால கெசட்டட் ஆஃபீஸர். இன்கம்பென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்கம்பென்ட் அப்படின்னு அர்த்தம். இன்கம்பென்ட் இன்கம்பென்ட்னா கரண்டா இருக்கக்கூடிய. இன்கம்பென்ட் பிரைம் மினிஸ்டருங்காங்கன்னா கரண்ட் போஸ்டில்
கரண்ட் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், இன்கமிங் பிரைம் மினிஸ்டர்னா கரண்ட் டைம் பீரியட் பிரைம் மினிஸ்டர். ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. Rearrange the words to form a meaningful sentence unless you complete the form. சரி, இஃப்னா என்ன அர்த்தம், அன்லெஸ்னா என்ன அர்த்தம்? இஃப்னா இதை பண்ணான்னு அர்த்தம், அன்லெஸ்னா பண்ணலைனா. இஃப்னா நீ பண்ணான்னு அர்த்தம், அன்லெஸ்னா நீ பண்ணலைனா. சரியா? அன்லெஸ் யூ கம்ப்ளீட் த ஃபார்ம் இமிடியேட்லி, ஃபார்மை இமிடியேட்டாக கம்ப்ளீட் பண்ணலைன்னா அப்ளிகேஷன் டிலே ஆயிரும். யுவர் அப்ளிகேஷன் வில் டிலே. வில் டிலேன்னு இங்கே இருக்கு, இங்கே வில் பி டிலேடுன்னு இருக்கு. வில் பி டிலேடு, பிஏ இல்லை, அப்போ சி வராது, சி வராது. ஸோ இஃப்னா என்னது, அன்லெஸ்னா என்னது, இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கணும். இஃப்னா பண்ணான்னு அர்த்தம், அன்லெஸ்னா பண்ணலைனான்னு அர்த்தம். இஃப்னா பண்ணா, அன்லெஸ்னா பண்ணலைனா. பிங்கிற வார்த்தை இருக்கா? அன்லெஸ் you complete the form immediately, your application will delay. Your application will delay unless you immediately complete the form. கிடையாது, complete the form immediately தான். complete the form immediately தான். ஏ வராது, ஏ வராது, ஏ வராது. எதுக்கு வராதுன்னு சொல்லுங்க. சரி, இங்கே பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். சரியா? ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லித்தரேன். ஏக்கு பிக்கு என்ன டிஃபரன்ஸ் நம்ம பொறுமையாக படிப்போம், அதெல்லாம் படிச்சுக்கிடுவோம். இஃப் அன்லெஸ் இதெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏக்கு பிக்கு என்ன டிஃபரன்ஸ்? யுவர் அப்ளிகேஷன் வில் டிலே, யுவர் அப்ளிகேஷன் வில் டிலே அன்லெஸ் யூ இமீடியட்லி கம்ப்ளீட் த ஃபார்ம். அன்லெஸ் யூ கம்ப்ளீட் த ஃபார்ம் இமீடியட்லி. முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க. இஃப் அன்லெஸ்க்கு முன்ன பின்ன மாற்றி போடலாமான்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இஃப்க்கும் அன்லெஸ்ஸுக்கும் முன்னாடி இருக்கிற கிளாஸை பின்னாடியோ பின்னாடி இருக்கிற கிளாஸை முன்னாடியோ போடலாமா போட முடியாதா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. If you work hard, you will pass. You will pass if you work hard. ஆதி போடலாமா போடக்கூடாதா? கண்டிஷன் தான் ஃபர்ஸ்ட் வரணுமா, மாற்றி போடக்கூடாதா? இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ். அந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஓகே, யூ வில் பாஸ் இஃப் யூ ஒர்க் ஹார்ட், மாற்றி போடக்கூடாதா? கன்ஜெக்ஷன்ஸ் நான் எடுக்கலை, எனக்கு புரியுது. கன்ஜெக்ஷன் எடுக்கலை, எடுத்துன்னா இதான் சொல்லியிருப்பேன். பட்டு இட் இஸ் லைக் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தானே, அதான் நான் கேட்கேன். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா எங்கிட்டனாலும் போட்டுக்கலாம்ல, இல்லையா? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா முன்ன பின்ன எங்கனாலும் மாற்றி போட்டுக்கலாம் தானேங்க, போடக்கூடாதா? ஆக்சுவலாக இஃப் அண்ட் அன்லெஸ் இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்குது. தேர் இன்டர்சேஞ்சபிள். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எல்லாமே இன்டர்சேஞ்சபிள் தான். பட் இஃப் அண்ட் அன்லெஸ் ஆர் இன்டர்சேஞ்சபிள். இன்டர்சேஞ்சபிள்னா என்ன அர்த்தம்? இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸும், யூ வில் பாஸ் இஃப் யூ ஒர்க் ஹார்டும் கரெக்டு தான். ரெண்டுமே கரெக்டு தான். சரியா? என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது, ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிடலாம், பிரச்சனை கிடையாது. சரியா? ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிடலாம், ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிடலாம், பிரச்சனை இல்லை. சொல்றது புரியுதா?
இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக கிளியராக இல்லை. சி ஆன்சர் கொடுத்துருக்காங்க, சி ஆன்சராக வராது. சி ஆன்சர் இல்லை. தேர்டு கொஸ்டின் நான் வாங்கி உங்களுக்கு கரெக்ஷன் பார்த்து தான் அனுப்புவாங்க. நான் 2 டெஸ்ட் நான் கரெக்ஷன் பார்க்கல. தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்தில் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இந்த கொஸ்டினை வச்சு நம்ம படிச்சுக்கிடுவோம். இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக ஆன்சர் என்ன வரும்னா, இந்த 2 யூ வரக்கூடாது, 1 யூ தான் வரணும். யூ வில் டிலே யுவர் அப்ளிகேஷன் அன்லெஸ் கம்ப்ளீட் த ஃபார்ம் இமிடியேட்லி கிடையாது, அன்லெஸ் யூ வரணும். டி வராது. ஏயா பியா என்னன்னு பார்ப்போம். சொல்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டாங்க. இஃப் ஆர் அன்லெஸ் இன்டர்சேஞ்சபிள். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ், யூ வில் பாஸ் இஃப் யூ ஒர்க் ஹார்ட். ரெண்டுமே கரெக்ட் தான். சரி, அப்போ இந்த 2 சென்டென்ஸ்க்கு டிஃபரன்ஸ் என்னது அப்படின்னா, த அட்வர்ப். த அட்வர்ப் எங்க வரணும்? த அட்வர்ப் எங்க வரணும்? இங்க பாருங்க, யூ இமீடியட்லி கம்ப்ளீட் த ஃபார்ம், யூ கம்ப்ளீட் த ஃபார்ம் இமீடியட்லி. ரெண்டுல எது கரெக்ட்? யூ இமீடியட்லி கம்ப்ளீட் த ஃபார்ம், யூ கம்ப்ளீட் த ஃபார்ம் இமீடியட்லி. ரெண்டுல எது கரெக்ட்? இதான் கரெக்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க. சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இட்டு வேர்ப் இருக்குது, வேர்பு பக்கத்தில் தானே அட்வர்ப் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. எது கரெக்ட்னா இதுதான் கரெக்ட். ஏன் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? ஏன் வேர்புக்கு பக்கத்தில் தானே அட்வர்ப் போடணும், வேர்புக்கு பக்கத்தில் தானே அட்வர்ப் போடணும் எப்போவுமே. ஆனால் வேர்புக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா அந்த வேர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் போட்டுட்டு தான் அட்வர்ப் போடணும். சரியா? ஒரு வேர்புக்கு பக்கத்தில் தான் எப்போவுமே அட்வர்பு போடணும். கரெக்டாக கேள்வி கேட்காங்க பாருங்க. கவிதா மேம் கரெக்டாக கேள்வி கேட்குறாங்க. வேர்புக்கு பக்கத்தில் தானே அட்வர்பு, வேர்புக்கு பக்கத்தில் தான் அட்வர்ப். ஓகே, ஆனால் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அட்வர்பை எங்கே போடணும்? கடைசியாக போட்டுடணும். ஸோ வேர்பு வந்துட்டாங்க, வேர்புக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்டா இல்லை அட்வர்பான்னு கேள்வி கேட்டாங்கன்னா வேர்புக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் அட்வர்ப். ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா வேர்புக்கு பக்கத்தில் அட்வர்ப் போட்டுடலாம். சரியா? வேர்புக்கு பக்கத்தில் போட்டுடலாம். யூ கம்ப்ளீட் த ஃபார்ம் இமீடியட்லி, யூ கம்ப்ளீட் த ஃபார்ம் இமீடியட்லி அட்வர்ப். யூ சப்ஜெக்ட், கம்ப்ளீட் வேர்பு, ஃபார்ம் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் அட்வர்ப் வருவோம். ஆப்ஜெக்ட் வந்துட்டான்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் அட்வர்ப். ஆப்ஜெக்ட் வந்துட்டான்னா வேர்புக்கு ஆப்ஜெக்ட் வந்துட்டான்னா வேர்புக்கு அப்புறம்தான் ஆப்ஜெக்ட், அப்புறம் அட்வர்ப். வேர்பும் அட்வர்பும் இருக்கான்னா குழப்பமே கிடையாது, பிரச்சனையே இல்லை. வேர்பும் ஆப்ஜெக்டும் அட்வர்பும் இருக்கான் அப்படின்னா வேர்பை அட்வர்ப் எழுதிட்டு ஆப்ஜெக்ட் எழுதக்கூடாது. வேர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் எழுதணும், ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் அட்வர்ப் எழுதணும். வேர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் எழுதணும், ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் அட்வர்ப் எழுதணும். சொன்னது புரிஞ்சுட்டா? காம்ப்ளிகேட் பண்ணுறேனாமா? நிறைய சொல்லிக் கொடுக்கணுன்ட்டு நினச்சி சொல்கிறது தான் இதெல்லாம். நல்லா படிச்சிட்டீங்க, எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு பாயிண்ட் வேணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறது புரியுதான்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு இன்டர்சேஞ்சபிள், இந்த இஃப் அன்லெஸ் இன்டர்சேஞ்சபிள் நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கிறது இதுதான். இஃபே அன்லெஸ்ஸே நான் மாற்றி போட்டுக்கிடலாம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ், யூ வில் பாஸ் இஃப் யூ ஒர்க் ஹார்ட். ரெண்டுமே சரி தான் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறேன். அடுத்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? இன்டர்சேஞ்சபிள். ஓகே, நெக்ஸ்ட் நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அட்வர்பை எங்கே போடணும்? வேர்புக்கு பக்கத்தில் தான் போடணும். ஆமாம், வேர்பு பக்கத்தில் தான் போடணும். பட் ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் அட்வர்ப் வரும். வேர்பு ஆப்ஜெக்ட் அட்வர்ப் தான் வரும்.
verb, object, adverb தான் வரும். சரியா? அதேதான், சூப்பர். பிரேம் பாட்டை எழுதிட்டு ஆப்ஜெக்ட் வந்து எஸ்வி ஓக்கு அப்புறம் தான் ஏ. ஆப்ஜெக்ட் இல்லைன்னா எஸ்விஏ. அடுத்து, வாட் அன் இன்கிரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ். வாட் அன் இன்கிரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட் போடலாம். பெர்ஃபார்மன்ஸ் இன்கிரெடிபிளி குட் போடலாம். 5A தான் ஆன்சர். ஜிம் கார்பெட். இப்போ எந்த ரிவர்? ஜிம் கார்பெட் வந்துட்டு சாம்போ டைகரை ஹண்ட் பண்ணிட்டு பொறி வைக்கிறாரு. சாம்பியன் ரிவர் கிடையாது. எந்த ரிவர் இது? சட்டார் பிரிட்ஜ். சட்டார் பிரிட்ஜ் இந்த ரிவர்னு வராது. எந்த லொக்கேஷன்? சட்டார் பிரிட்ஜ். சட்டார் பிரிட்ஜ் கிட்ட பொறி வைப்பார். லியன். லியன் கவர்மெண்ட் சர்வீஸில் லியன் அப்படிங்கிற வார்த்தைனா என்னது? லியன் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா என்னதுன்னா, லியன்கிறதுக்கான ஜென்ரல் மீனிங் என்னது அப்படின்னா உரிமைன்னு அர்த்தம். சரியா? லியன் அப்படின்னா உரிமைன்னு அர்த்தம். உரிமை. அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். சரியா? நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். நான் கடன் வாங்கியிருக்கேன், என்கிட்ட காசு இல்லை. உடனே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற டிவியை எடுத்துகிட்டு போயிட்டீங்க. டிவியை உங்களுக்கு வச்சிருக்கிறதுக்கு லியன் இருக்குது, உரிமை இருக்குது, ரைட் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று தரணும், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? டிவி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா யூ ஹாவ் த லியன், யூ ஹாவ் த ரைட்ஸ் அப்படிங்கிறது அந்த லியன்கிற வார்த்தை. இப்போ சொல்லுங்க, ஆன்சர் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. லியன்னா என்னதுன்னு? லியன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடும். லியன்னா ரைட் ஆஃப் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி டு ஹோல்ட் அ போஸ்ட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட். வில்லியம் பிளேக் எழுதாத லைன் என்னது? அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட் இன் சன் அண்ட் ஏர் ப்ரௌனிங் ஹார்டனிங். இவன் தான் இது இதில் வரும். கில்லிங் எ ட்ரீ ஜீவ் பட்டேல் போயமில் வரும். Scenario question. Scenario question 81. It is Monday, July 21-25. மழை பெய்யுது, பயங்கரமாக தண்ணி கிட்டியாச்சு. ஆர்டிஆர் ரோட்ஸ்ன்னு சென்னையில். எம்ப்ளாயி வந்துட்டு கிண்டிக்கு போகிறாரு, சிவி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாரு. 1 மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு தெரியுது. இப்போ அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணணும்? நீங்கள் தான் அந்த எம்ப்ளாயின்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் என்ன பண்ணணும்? சென்ட் மெசேஜ் வந்து இன்ஃபார்மல் ஆஃபீஸ் வாட்ஸ்அப் குரூப். இன்ஃபார்மல் குரூப்பில் மெசேஜ் அனுப்பக்கூடாது. சரியா? ஏன்னா ஃபார்மலாக நீங்கள் லீவ் கேட்க போகிறீங்க, இல்லை பெர்மிஷன் கேட்க போகிறீங்கன்னா இன்ஃபார்மல் குரூப்புக்கு போகக்கூடாது. ஆஃபீஸுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. டிலேக்கு விட்டுருவாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. டிலேயை விட்டுருவாங்க, ஏன்னா ஊர் முழுக்க இப்படி தானே இருக்குன்னு டிலே விட்டுருவாங்கன்ட்டு நீங்களே அசியூம் பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் உடனே டைரக்டர் சூப்பர்வைசரை இன்ஃபார்ம் பண்ணணும். அஃபீஷியல் சேனல் வழியாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபோன்லேயோ அவங்களுடைய பர்சனல் மெசேஜஸ்லேயோ இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்மலாக போகக்கூடாது. லீவ் விட்டுருவாங்க இல்லை பெர்மிஷன் கொடுத்துருவாங்கன்னு அசியூம் பண்ணக்கூடாது. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு நினைக்கக்கூடாது. இமெயில் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிசிசி சிசி அப்படின்னு ஒன்று போடுவோம், பிசிசின்னு ஒன்று போடுவோம். மெயில் அனுப்பும்போது இது வந்து வரும். சரியா? மெயில் அனுப்புறீங்கன்னா சிசின்னு ஒன்று வரும், பிசிசின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிளைண்ட் கார்பன் காப்பி. அப்போ உங்களால் அவனுடைய மெயில் ஐடியை பார்க்க முடியாது. எவன்றது இது வருது அப்படிங்கிற மெயில் ஐடியை பார்க்க முடியாது. அதான் பிசிசி, பிளைண்ட் கார்பன் காப்பி. சிசின்னு என்னதுன்னா கார்பன் காப்பி. மைண்டு மேப் கிடையாது, மைண்ட் ட்ரீ. சுபத்ரோ பாக்ஷி தான் இவன் பேர். பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ப்ரே டு எ டீச்சர் லெசன் வந்துட்டு சுபத்ரோ பாக்ஷி உடைய ஸ்பீச் தான் அந்த லெசனு. ஸோ சுபத்ரோ பாக்ஷி மைண்ட் ட்ரீ Jan 6, 2005.
Yeah, July test explanation link. July. Okay. July test link. Okay. போட சொல்கிறோம். சொல்லிடுவோம். 78. The dash of Nicholas Copernicus. The foundation of Nicholas Copernicus. Sun is the center of the universe. Sun when moving across the sky. It across வரும். ஓகே, வார்த்தை மாறி இருக்கு. The proof of Copernicus, famous for showing the world that the sun is the center of the universe, moving across the sky. Right, Raja, right. ராமானுஜம் பிறந்தனா 1887, 22nd December. Can you tell me where the library is? இது என்ன கொஸ்டின்? ஸ்ட்ராங் கொஸ்டினா வீக் கொஸ்டினா சொல்லுங்க. ஸ்ட்ராங் கொஸ்டினா வீக் கொஸ்டினா? 76. ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். இது ஒரு வீக் கொஸ்டின், ஸ்ட்ராங் கொஸ்டின் கிடையாது. இது ஒரு வீக் கொஸ்டின். பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா என்னது? பர்சானிஃபிகேஷன் வேலை அப்படியே கிடக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கிளாஸ் எடுத்து அந்த ஃபைலே கரப்ட் ஆகி நாசமாக போயிட்டு உட்காந்து திருப்பி தான் உட்காந்து எல்லா கிளாஸையும் பார்த்து 2 கிளாஸையும் பார்த்து உட்காந்து எழுதணும். பர்சானிஃபிகேஷன் என்னது? நான் ஹியூமனுக்கு ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுக்குறது தான் பர்சானிஃபிகேஷன். லாக்டவுனில் ஷி டிசைடட் டு என்னது? He decided to lay aside. Lay aside na எடுத்து வைக்கிறது. Lay off na என்னது? Removed from job. வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க, அதான் லே ஆஃப். லே aside. ஆர்ஜி ராஜா போயிட்டு டெஸ்ட் போடுங்க ராஜா, ஏகப்பட்டதுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். பாலாஜி ப்ரோ ஏகப்பட்ட பிடிஎஃப் இருக்கு, போயிட்டு ஆர்சிக்கு டெஸ்ட் போட்டு பாருங்க. ஆர்சிக்கு கிளாஸ் 3 கிளாஸ் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐடியா கிடைக்கும். During the lockdown, she decided to lay aside and save some money. If Ramesh studies hard, he will pass the exam. Ramesh studies hard and he will pass the exam. இது compound. Only if. இங்கே பாருங்க, சென்டென்ஸை மாற்றி போட முடியுமா? மாற்றி போடுங்க பாருங்க. இஃப் வச்சு நான் மாற்றி போட முடியும்னு சொன்னேன்ல, அன்லெஸ் வச்சு மாற்றி போட முடியும் பாருங்க. He will not pass the exam unless Ramesh studies hard. Only if he studies hard, Ramesh will pass the exam. மாற்றி போட முடியும். இஃப் அண்ட் அன்லெஸ் இந்த 2 வேர்ட்ஸ் இல்லை, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இஃப் அண்ட் அன்லெஸ் படிச்சுக்கிடுங்க. இந்த 2 வேர்ட்ஸும் தே ஆர் இன்டர்சேஞ்சபிள். 2 கிளாஸஸை முன்ன பின்ன மாற்றி போட்டுக்கலாம். ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரியா? இது சிம்பிள் சென்டென்ஸ். ஒரே ஒரு கிளாஸ் இருக்கு, சிம்பிள் சென்டென்ஸ். ஆர்டிகல்ஸ் சிலபஸ் இல்லை, அதனால பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டோம். During the meeting, Professor Rao picked up a notebook, spoke in a calm manner and glanced around the room. எந்த ரூம் பற்றி பேசுகிறோன்னு தெரியுது, மீட்டிங் எடுக்கிற ரூம், அதனால த போட்டுரும். The. Do not forget to attend the meeting tomorrow. Imperative sentence மாற்றுங்க. Imperative sentence appreciative sentence மாற்றுங்க. I would really appreciate if you do not forget to attend the meeting tomorrow. 71B. He said that I have completed. Present perfect, past perfect. Had completed. He said that.
he says வராது, said. அப்போ ஏ தான் ஆன்சர். 70க்கு ஏ. அந்த ஆகஸ்ட் கரெக்ஷன் கொடுக்கணும், நான் அதை மறந்துட்டேன் பாருங்க. மேனேஜர் வாஸ் இம்ப்ரெஸ்டு வித் த இம்ப்ரெஸ்ட் அட்டா டவுட் வருது. சரி, இம்ப்ரெஸ்ட் வித் தி எம்ப்ளாயி, ஏதோ இம்ப்ரெஸ்ட் வித் தி எம்ப்ளாயி டேஷ் ஹேண்ட்லிங் த client's complaint at handling the at அப்படிங்கும்போது வித் தான் போடும். 9B தான் ஆன்சர். impressed with the employee at handling the client's complaint. ஓகே, இதனால எனக்கு ஒரு டவுட் வருது. impressed with the employee, இங்கே passive voice பை போடலாமே. ஃபார் ஹேண்ட்லிங் கரெக்டு தான், நான் தான் மாற்றிட்டேன். இம்ப்ரெஸ்ட்டை பார்த்தோன்னே வித்துன்னு நினச்சிட்டேன். impressed by the employee for handling, எதற்காக, அட் ஹேண்ட்லிங் கிடையாது, தூக்க கலக்கத்தில் அடித்தது அட் ஹேண்ட்லிங் கிடையாது. சரியா, ஏதான் ஆன்சர். ஃபார் ஹேண்ட்லிங் த கிளைண்ட்ஸ் கம்ப்ளைண்ட். எதற்காக இம்ப்ரெஸ் ஆனாரு, கிளைண்ட் கம்ப்ளைண்ட்டை ஹேண்டில் பண்ணதுக்காக. ஃபார்னா காக. she is occasionally late to school. she is not occasionally late to school கிடையாது, மீனிங் மாறுது. she is not always late to school. she is not always, எப்பவுமே லேட்டா வர மாட்டா, எப்போவாது லேட்டா வருவா அப்படின்னு சொல்றாங்க. she is occasionally lateனா அப்ப நான் எப்படி மாத்துறது, எப்பவுமே லேட்டா வர மாட்டான்னு மாத்துறேன். இதுதான் ஆன்சர். solar eclipse happens when the moon blocks the moon sun block பண்ணிடுச்சு, temporary darkness வருது, it requires the moon sun and earth to align, இதனால ஷேடோ வருது earth மேல. solar eclipse when the earth blocks the moon blocks the alignment of the sun, moon and earth is required, shadow on earth is a result of B, C and D தான் கரெக்ட். ஹைப்பர்போலிக்கு எக்ஸாம்பிள் கிடையாது. எது எக்ஸாம்பிள்? பிகர் தென் மவுண்டன் கரெக்டு. அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங், ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங், ஒன் ஷுட் கம் க்ளோஸ் டு தி அட்மாஸ்பியர் வில் ஷேக். இது ஹைப்பர்போலே தான். இப்போ எனக்கு டவுட்டு பி சீக்குலேன்னு எனக்கு ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்குங்கிறது எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா எனக்கு தெரிஞ்சிடும். யா, கிளியராக இல்லை, இன்னும் தெளிவாக இருக்கணும். அந்த லைன் 2 லைன் சேர்த்து தெரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு தெரியும். சி த ஆன்சர். சியில் ஹைப்பர்போலே இல்லை. இஸ் அஃபிஷியலி கம்ப்ளீட். 1 நேரத்துக்கு ரெண்டாவது டெஸ்ட் போலாமா ராஜா? ஒரு பாதி 50 கொஸ்டின். ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணுமாமா? ஸ்பீடு எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட்டு உங்களுக்காக தான் மெதுவாக போகிறேன். நான் நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறதுனால மெதுவாக போகிறேன். சும்மா ஏபிசிடி ஆன்சர் போட்டுட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள். ஒரு 50 கொஸ்டின் முடிச்சிடும். இந்த வீடியோலாம் எல்லாம் அப்படியே லிங்க்லேயே இருக்கும். சரியா, அப்லோடு கூட பண்ண அப்படியே லிங்க்லேயே வச்சுருக்கேன். வெப்சைட்டுக்கு போனால் பிரச்சனை வருது அது வருதுங்கும் போது லிங்க்லேயே இருக்கட்டும். லிங்க் அப்படியே இருக்கும். சூப்பர், அதேதான். By the time the train arrives.
டென்ஸ். சரியா? டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் என்னது? ஃபியூச்சர் டென்ஸை வந்துட்டு நாம் ஃபியூச்சர் டென்ஸில் நாம் என்ன சொல்லணும்னா ஃபியூச்சர், டுமாரோ, நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பிளான்டு ஈவெண்ட்ஸுக்கெலாம் நம்ம எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். சரியா? The train arrives here tomorrow அப்படி சொல்லுவோம். The train arrives here next weekன்னு. இப்போ பிளான்டு ஈவெண்ட்ஸுக்கு எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். டைம் ஃபியூச்சரில் இருந்தாலும் நாம் என்ன சொல்லுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சொல்லுவோம். சரியா? ஞாபகம் வச்சுக்கிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பிரைம் மினிஸ்டரு, சீஃப் மினிஸ்டரு, ஃப்ளைட்டு, ட்ரெயின் இது எல்லாமே ஃபியூச்சரில் தான் வந்து அரைவ் ஆகும். ஃபியூச்சர் டைம் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே. பை த டைம் த ட்ரெயின் அரைவ்ஸ். ட்ரெயின் அரைவ் ஆகிற நேரத்துக்குள்ள, ட்ரெயின் அரைவ் ஆகிற நேரத்துக்குள்ள, ட்ரெயின் அரைவ் ஆகிற நேரத்துக்குள்ள. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை சொல்லிட்டேன். பிளான்டு ஈவெண்ட்ஸுக்கு ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும். சரி, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னது சார்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் என்ன எடுத்தோம்னா ஃபியூச்சரில் கண்டினியூ ஆகும். ஃபியூச்சரில் பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா ஐ வில் பி மீட்டிங் ஹிம், ஐ வில் பி மீட்டிங் ஹிம் டுமாரோ. டுமாரோ அப்படிங்கிற டைம் பீரியடில் அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். டுமாரோ அப்படிங்கிற அந்த டைமில் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஃபியூச்சரில் கண்டினியூ ஆகிறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னதுடா அப்படின்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னது? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஃபியூச்சரில் ஒரு டைம் பீரியடுக்குள்ள அந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகி எண்ட் ஆகிருக்கும், கண்டினியூவும் ஆகிருக்கும், முடியவும் செஞ்சுருக்கும். ஃபியூச்சரில் ஒரு டைம் பீரியட் எடுக்கும். ஃபியூச்சரில் டுமாரோன்னு எடுக்கும். டுமாரோவில் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ். இந்த டுமாரோ அப்படிங்கிற இந்த டைம் பீரியட் எடுக்கிறோம், இதுக்குள்ள அது கண்டினியூ ஆகி எண்டும் ஆயிருச்சுன்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரியா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரி, பை த டைம் த ட்ரெயின் அரைவ்ஸ். நல்லா யோசிச்சு சொல்லுங்க, ட்ரெயின் வந்துட்டா வரலையா? ட்ரெயின் வந்துட்டா வரலையா? பை த டைம் த ட்ரெயின் அரைவ்ஸ். ட்ரெயின் வந்துட்டா வரலையா? பை த டைம் த ட்ரெயின் அரைவ்ஸ்னா ட்ரெயின் வரல. ட்ரெயின் வர்றதுக்குள்ள பை ட்ரெயின் வரலை. இது வந்துட்டு ஃபியூச்சர் டைமு, இதுதான் ப்ரெசண்ட்டு. சரியா? இது ஃபியூச்சரு. இந்த ஃபியூச்சரில் ட்ரெயின் வர்றதுக்குள்ள, ட்ரெயின் இங்கே தான் வருதுன்னா ட்ரெயின் வர்றதுக்குள்ள ஒரு மணி நேரமாக நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? வெயிட் பண்ணி முடிச்சிருப்போம். ட்ரெயின் இன்னும் வரல. ட்ரெயின் வர்றதுக்குள்ள நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம் கிடையாது. நாங்கள் ஒரு மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ இந்த ஒரு மணி நேரத்துக்கு இந்த ஆக்ஷனை நாங்கள் கண்டினியூஸாக பண்ணி இந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் வேற பண்ணிட்டோம் ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ இந்த ஒரு மணி நேரம் இது ஹெல்ப் பண்ணுது பாருங்க. இந்த ஒரு மணி நேரங்கிறது ஹெல்ப் பண்ணுது பாருங்க. பை த டைம் த ட்ரெயின் அரைவ்ஸுங்கிறது ஹெல்ப் பண்ணுது பாருங்க. ட்ரெயின் வர்றதுக்குள்ள நாங்கள் இந்த ஆக்ஷனை ஒரு மணி நேரமாக பண்ணி ஒரு மணி நேரமாக இந்த ஆக்ஷனை கண்டினியூ பண்ணி முடிச்சிருப்போம். we will be waiting here கிடையாது, we will have been waiting here. நாங்கள் ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணி முடிச்சிருப்போம்னு சொல்கிறாங்க. சரியா? ட்ரெயின் வர்றதுக்குள்ள நாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் கிடையாது. ட்ரெயின் வர்றதுக்குள்ள இங்கே பாருங்க, ட்ரெயின் வர்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் ட்ரெயின் வர்றதுக்குள்ள
1 ஹவருக்கு அந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. 1 மணி நேரத்துக்கு நாங்கள் அந்த ஆக்ஷனை முடிச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த இடங்களில் நீங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸை யூஸ் பண்ணணும். சொல்கிறது புரிஞ்சுக்கிடுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க, ஈஸியாக இருக்கும். இந்த டென்ஸ் ஈஸி கிடையாது, எனக்கு புரியுது. டென்ஸ் ஈஸி கிடையாது, எனக்கு புரியாது. ஃபியூச்சருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ரெசென்ட் டு ஃபியூச்சர் ஒன்று தான். இப்போ கண்டினியூ ஆச்சுன்னா ப்ரெசென்ட் கன்டினியூஸ், ஃபியூச்சரில் ஒரு டைமில் கண்டினியூ ஆச்சுன்னா அது ஃபியூச்சர் கன்டினியூஸ். இப்போ ஆக்ஷன் கண்டினியூ ஆகி, இப்போ கரண்ட்டில் ஜஸ்ட் நவ் ஆக்ஷன் கண்டினியூ ஆகி ஜஸ்ட் நவ் எண்டட்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ். ஆக்ஷன் ஃபியூச்சரில் ஒரு டைமில் கண்டினியூ ஆகி எண்ட் ஆச்சுன்னா அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். Future perfect continuous. Right. Next question போவோம். SOP ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மண்டேல நல்லா ஏற்றிக்கிட்டீங்க. SOPனா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஒரு ஆஃபீஸில் ஏன் இப்போ சடன் ஒரு எமர்ஜென்சி வருது, என்னென்ன பண்ணணும், அது SOPயில் எழுதியிருப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை எப்படி எப்படி மூவ் பண்ணணும், அதுக்கு ஒரு SOP எழுதியிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்பாங்க. ஃபாருக்கு கம்பேரிட்டிவ் வார்த்தை கேட்டிருக்காங்க. ஃபார் Thank you, Prem. Far. Farther. Farthest. Yeah, far, farther, farthest. Further na additional. Addition அர்த்தம். ஃபர்தர்னா இன்னும், அடிஷ்னல்னு அர்த்தம். யா, எல்டர் ஓல்டர் டிஃப்ரென்ஸ் தெரியுமாங்க? எல்டர் யாருக்கு போடுவோம், ஓல்டர் யாருக்கு போடுவோம்? எல்டர் யாருக்கு போடுவோம், ஓல்டர் யாருக்கு? எல்டர் யாருக்கு, ஓல்டர் யாருக்கு? கம்பேரிட்டிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. யா, எல்டர் யாருக்கு போடுவோம், ஓல்டர் யாருக்கு போடுவோம்? எல்டர் வந்துட்டு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்டர் போடுவோம். ஃபேமிலி அப்படின்னா எல்டர். எல்டர் எல்டெஸ்ட். சரியா? ஃபேமிலி இல்லை அப்படின்னா ஓல்டர்னு போடுவோம், ஓல்டெஸ்ட்னு போடுவோம். ஃபேமிலி இல்லைன்னா ஓல்டு, ஓல்டர், ஓல்டெஸ்ட். சரியா? எல்டர் எல்டெஸ்ட், ஓல்டர் ஓல்டெஸ்ட். சரி, ரைட். மும்பை இஸ் பிகர் தேன் சென்னை. இதுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரியில் எழுதியிருக்கேன். இதுக்கு பாசிட்டிவ் டிகிரி அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி எழுதுங்க. மும்பை இஸ் பிகர் தேன் சென்னை. பாசிட்டிவ் டிகிரி அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி எழுதுங்க.
சூப்பர். சென்னை இஸ் நாட் ஆஸ் பிக் எஸ் மும்பை, சூப்பர்லேட்டிவ் கிடையாது. அவ்வளோதான். முக்கியமான ஏரியாவை ரிவைஸ் பண்ணிட்டோமா? இப்படி தான் வேணும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அவ்வளோதான். டூத் பிரஷ், மும்பை இஸ் நாட் ஆஸ் பிக் எஸ் சென்னை. மும்பை இஸ் பிக்கர் தென் சென்னைன்னு எழுதியிருக்கேன். பாருங்க இவனுங்களே, ஐய மும்பை இஸ் பிக்கர் தென் சென்னை. பாசிட்டிவ் எப்படி எழுதணும்? சென்னை இஸ் நாட் ஆஸ் பிக் எஸ் மும்பைன்னு எழுதணும். மீனிங் மாற்றக்கூடாதுமா. சென்னை இஸ் நாட் சோ பிக் எஸ், சென்னை இஸ் நாட் ஆஸ் பிக் எஸ்ன்னு எழுதணும். இவருக்கு மும்பை இஸ் நாட் ஆஸ் பிக் எஸ்ன்னு எழுதுறானுங்க. மும்பை கிடையாது, சென்னை எழுதணும். சென்னை இஸ் நாட் சோ பிக் எஸ், சென்னை இஸ் நாட் ஆஸ் பிக் எஸ் மும்பை. தப்பு தம்பி, இப்படிலாம் மிஸ்டேக் விடக்கூடாது. டூத் பிரஷ் உடைய ப்ளூரல் டீத் பிரஷ், டூத் பிரஷஸ். இங்கே வருங்க, இது அட்ஜெக்டிவ் வயிறு. எப்படிப்பட்ட பிரஷ்? டூத் பிரஷ். அப்போ இதுதான் மெயின் நோன், இங்கே தான் ப்ளூரல் வரணும். இது ரெண்டில் ஒன்று தான் ஆன்சர். டூத் பிரஷஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் அமெரிக்கன் ஈக்குவலன்ட். ஸ்வீட்னா கேண்டி. ஹாலிடே வெக்கேஷன் வராது. கேண்டி வெக்கேஷன். டஸ்ட்பின்னா ட்ராஷ் கேன். ஓகே. பானட்னா ஹுட்டு, ட்ரங்கு கிடையாது, ஹுட்டு. 5A. பிரியாம்பிள், இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட். சரியா? பிரியாம்பிள் அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட். சரி, பிரியாம்பிள்ங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் ஒன்று உண்டு. சரியா? ரெசல்யூஷன் அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸில் உங்களுக்கு வரும். இந்த ரெசல்யூஷனை தீர்மானம். தீர்மானம் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ நியூஸ் படிச்சிருக்கீங்க? தீர்மானங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்? தீர்மானம் போட்டோம் நாங்கள் அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்கன்னா ரெசல்யூஷன் அப்படிங்கிறத தீர்மானம். இது எங்கே எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? தீர்மானம் போட்டுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? க்ளோஸ் பண்ணுறேன்னா தீர்மானம்னா என்ன? இப்போது நம்மளை கை விட்டுருவான். தீர்மானம்னா என்னதுங்க? தீர்மானம்னா என்னதுன்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு கவர்னருக்கு அகெயின்ஸ்டாக ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க, தீர்மானம் கொண்டு வந்தாங்க. பார்லிமெண்ட்டில் எல்லோரும் இருக்கும்போது எதிர்கட்சியோ இல்லை கவர்மெண்ட் கட்சியோ எங்களுக்கு இந்தந்த ஸ்டெப்பை எடுங்க, எங்களுக்கு இந்தந்த குறைகள் இருக்குது, நாங்கள் இது நீங்கள் எங்களுக்கு பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்ன்ட்டு எல்லாரும் ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிற ரூல் பண்ணுற கட்சியோ இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிற எதிர்கட்சியோ இது எங்களுக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. அதுதான் தீர்மானம். சரியா? அது ஆளுங்கட்சியும் பண்ணும், எதிர்கட்சியும் பண்ணும். ரெண்டு பேருமே பண்ணுவாங்க, தீர்மானம் போடுவாங்க. ரெண்டு பேருமே தீர்மானம் போடுவாங்க. Resolution. இந்த இருக்கு பாருங்க, resolution. A resolution is a written statement issued by a group or the government for the officers to act upon or abide by. ஒரு தீர்மானம் போட்டு இப்படி பண்ணுங்க, இது செயல்படுத்துங்க அப்படின்னு கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு குரூப்போ போட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன். யா, இப்போ கவர்மெண்ட் ரெசல்யூஷன் ஒன்று இருக்குது, கார்பரேட் ரெசல்யூஷன் ஒன்று இருக்குது. கார்பரேட் ரெசல்யூஷனில் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் மினிட்ஸ் தான் இருக்கும். கவர்மெண்ட் ரெசல்யூஷன் மக்களுக்கு ஏற்ற மாதிரி. இதில் ஒரு ப்ரியாம்பிள் ஒன்று இருக்கும், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஒரு ப்ரியாம்பிள் வரும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரியாம்பிள் வச்சுருப்பாங்க. ரெசல்யூஷனில் இந்த 3 பார்ட் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ப்ரியாம்பிள். ஸோ பேசிக்காக ப்ரியாம்பிள் என்னன்னா ஒரு இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட் அவுட்லைனிங் த பர்பஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த டாக்குமெண்ட். கான்ஸ்டிடியூஷன்லையும் ப்ரியாம்பிள் இருக்குது. நம்ம ரெசல்யூஷன் தீர்மானம் ஒன்று கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுலேயும் ப்ரியாம்பிள் போட்டிருப்பாங்க. ஸோ சீடெட்லுடைய இன்குபேஷன்
இது யாருக்கு ஈக்குவல் மிக்ஸ் வரணும், எனக்கு மேல் அண்ட் ஃபீமேல், மேலுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருந்துச்சு, ஃபீமேலுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருந்துச்சு, மிக்ஸ் வேணும்னா 29 to 30. நவுன் ப்ளஸ் வேர்ப்னால ஃபார்ம் ஆகாதது எதுன்னு கேட்குறாங்க. நவுன் ப்ளஸ் வேர்பு, இவன் வேர்பு கிடையாது. மூன் லைட்ஸ், இவன் வேர்பு கிடையாது. இவனும் வேர்பு கிடையாது. இவன் 2 பேர் வேர்பு தான். ஆன்சர் வந்துட்டு என்ன வரணும்னா ஏ அண்ட் பி. மூன் லைட்டுங்கிறது இவன் நவுன் ப்ளஸ் நவுன், இவனும் நவுன் ப்ளஸ் நவுன். சரி, காம்பவுண்ட் வேர்ட்ஸு ஓகே, எண்டிங் வேர்ட்ஸு ஓகே, டிஃப்ரென்ஸ் தெரியும். ரைட், ஓகே. இல்லை பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமான கொஸ்டின் வராது காம்பவுண்ட் வேர்ட்ஸில், பார்த்து எப்படினாலும் அடிச்சிடலாம். ஃபுட் தட் அக்ரீஸ் வித் ஒன் டேஸ்ட், உங்களோட டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. எடிபிள்னால் சாப்பிட முடியும்னு அர்த்தம், சரியா? பஞ்சன்ட்னா வந்துட்டு நாத்தம், ஒரு பேட் ஸ்மெல் தான் பஞ்சன்ட். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு அக்ரி ஆகக்கூடிய ஃபுட் இது பெலாட்டபிள் ஃபுட். பெலாட்டபிள் ஃபுட், பெலாட்டபிள் ஃபுட், கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட். கொஸ்டின் நம்பர் 10, அக்கோமடேஷன். 10க்கு பி, 2 சி வரும், 2 எம் வரும், 2 சி வரும், 2 எம் வரும். அக்கோமடேஷன் ஸ்பெல்லிங்க்கெலாம் வந்துட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடுங்க. பாருங்க, இதுதான் ஆன்சர் மாதிரியே இருக்கும். இது ஆன்சர் கிடையாது. லைன் டிடெக்டிவ் வந்துட்டு அந்த கேரக்டர் தான் வந்துட்டு நரேட் பண்ணுறாங்க. ஃபிசிஷியன் இன் 1887 நரேட் பண்ணுறது வாட்சன். ஈ பப்ளிஷ் ஹோம்ஸ் அண்ட் வாட்சன். ஒரிஜினலி ஃபர்ஸ்ட் ஆஃப் 4 novels அபவுட் யாரை பற்றி இது? யாரை பற்றி இது? கொஸ்டின் நம்பர் 11, டாக்டர் வாட்சன் a study in scarlet. இதான் டேஷ் வரணும். ஸ்டோரி ரைட்டிங் டைரக்டர் was narrated by the character Dr. Watson, a physician. 4 நாவல் எழுதின ஸ்டடி இன் ஸ்கார்லெட். அலுவலகத்தில் நுழையும் போது, அலுவலகத்தில் நுழைந்த போது, நுழையும் போது, நுழைந்த போது, அலுவலகத்தில் நுழைவதற்காக கிடையாது, அலுவலகத்தில் நுழைந்த போது. சரி, ரைட். அவள் வீட்டு பணப்பையை மறந்து விட்டாள். வீட்டு பணப்பையை இல்லை, பணப்பை வீட்டில், பணப்பை வீட்டில் விட்டு விட்டதை அவள் உணர்ந்தாள். ரைட், ஓகே. இது ஆன்சர் மாதிரி இருக்கு, ஏ வராது. அலுவலகத்தில் நுழைந்த போது பணப்பை வீட்டில் விட்டு விட்டதை அவள் உணர்ந்தாள். ரைட்டு. அடுத்தது சி, அலுவலகத்தில் நுழைவதற்காக கிடையாதுல்ல, நுழைவதற்காக கிடையாதுல்ல. அவளுக்கு வீட்டில் பணப்பை இருப்பதை நினைவு கொண்டு வந்தால் கிடையாது. ரியலைஸ்னா உணர்ந்தாள், உணர்ந்தாள். பி தான் ஆன்சர். ஆக்சுவலாக சென்டென்ஸ் பெருசுனா டிரான்ஸ்லேஷன் ஈஸி, சரியா? சென்டென்ஸ் பெருசுனா ஆப்ஷன் ஈஸி எலிமினேட் பண்ணலாம், டிரான்ஸ்லேஷன் ஈஸி. இதுனா தான் டென்ஸ்லையும் இதுலையும் போய் மாட்டிக்கிடுவோம் நம்ம. ஆங்கிரிலி என்ன கேட்கானுங்க? ஆன்டனிம்ஸா? கோபம்னா கோபம் தணிஞ்சது, பிளாசிட். ஸ்ட்ரேஞ்சர், இன்டிமேட். டிலைட், மெலன்கலி. ஆன்செஸ்ட்ரல், மாடர்ன். பொசஸ்டு, ரெலிங்க்விஷ். 1க்கு 5, ஏக்கு 5, பி. கார்டு போட்டேனம்மா, போட்டேன். நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேம்மா, முடிச்சுட்டு வரேன். சைல்டு வெல்ஃபேர் ப்ரோக்ராம் யார் போடுவான்னா டிஸ்ட்ரிக்ட் டிசிபிஓ. டிசிபிஓ டவுட் வரும், இல்லை சிடிபிஓ டவுட் வரும். யாரு? சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரா? டிசிபிஓ சிடிபிஓ வச்சு பார்க்க. சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரா, சைல்டு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஈஸி, சரியா? சிபிஓ, சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். எல்லாரும் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. நீங்கள் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கணும், சோஷியல் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும். பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூன்பாங்க, அது முடிச்சிருக்கணும். அதில் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சாதான் எழுத முடியும். சிபிஓ,
சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ரொம்ப 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 ஒரு டம்மியான போஸ்ட்டு. அதனாலே வந்துட்டு ஏகப்பட்ட லஞ்சமும் இதுவும் எடுக்கிற ஒரு போஸ்ட் இது. ரொம்ப மோசம் அந்த போஸ்ட்டு. ரொம்ப மோசங்கிற சென்ஸ் என்னென்னா பெரியவங்களால டம்மியாக குறை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. பென்ஷன்ட் டிஃபிகல்ட் வேர்ட். பென்ஷன்ட் பென்ஷன்னா பிடிக்கும்னு அர்த்தம். பென்ஷன்ட் அப்படின்னா பிடிக்கும். ஐயோ பயஸ்னு ஒரு வார்த்தை இருக்கா? பயஸ் இருந்துச்சுன்னா பயஸ் டவுட் வரணுமே. பென்ஷன்ட் பென்ஷன்னா அந்த விஷயத்தை நோக்கி எனக்கு இருக்கிறது. ஓகே, பென்ஷன்ட் ஃபார் ஃபைன் போயிட்ரி. சென்டென்ஸ் மீனிங்கில் வச்சு பார்க்கும்போது பயஸ் தான் வரும். பயஸ் தான் கரெக்ட். பயஸுங்க பண்ணோ எல்லாத்தையும் சொல்லிட்டு மாற்றிச்சிடும். லைக்கிங் தான் கரெக்ட். பென்ஷன்ட்னா பிடிக்கும், ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பிடிக்கும், அதனால் அந்த விஷயத்தை நோக்கி சரிஞ்சிருப்பேன். ஒரு விஷயத்தை பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கும்போது அந்த விஷயத்துக்கு அதிக ஃபேவர் பண்ணுவேன், அதிகமாக பிடிச்சிருக்கும் அது. இப்போ லைக்கிங் தான் கரெக்டு, பயஸ் இல்லை. மாற்றிட்டேன், பயஸ் இல்லை, லைக்கிங் தான். டிட் யூ கம்ப்ளீட் தி அசைன்மெண்ட் ஆன் டைம்? இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சிட்டு. இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச் நான் அவ்வளோ பார்த்தாச்சு. ரவி ஆஸ்டு மீனா வெதர், சரி இஃப் ஓகே, பாஸ்ட் டென்ஸ் டிட் ஷீ கம்ப்ளீட் வராது, ஏன்னா அது கொஸ்டின் ஸ்ட்ரக்சர். ஷீ ஹேட் கம்ப்ளீட்டட், இங்கிட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, இங்கிட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் வராது, இது பாஸ்ட் டென்ஸ் வராது, பாஸ்ட் பர்ஃபெக்ட். நல்ல கஷ்டமாக இருந்தால் இது நல்லாயிருக்கும். பார்த்து போர் அடிக்கணும் உங்களுக்கும். டாப்பிக்கை பார்த்து என்னத்தடா இதுதான் இத்தனை தடவை படிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி வரணும். சரியா? நெக்ஸ்ட் ஆட் ஒன் அவுட். ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். 17 லாஃப்டர், கைண்ட்னஸ், ஆனஸ்டி அண்ட் ஃப்ரெண்ட். நாலுமே நவுன் தான். என்ன செய்வீங்க? கொஸ்டின் நம்பர் 17ல நாலுமே நவுன் தான். என்ன செய்யுது? மானிட்டரிங், ஸோ டிசி, சூப்பர்மா. சோஷியாலஜி, அதே தான் அதே தான். Laughter, kindness, honesty and friend. ஆன்சர் டி. ஏன் அப்படின்னா இது மூணு அப்ட்ராக்ட் நவுன்ஸ். பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர மட்டும் தான் முடியும். அப்ட்ராக்ட் நவுன்ஸ், இது காமன் நவுன். அப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஹோமோஃபோன்ஸ். ரைட், சைட், சைட், நைட். சைட்னா ஒரு பிளேஸ். எஸ்ஐஜிஎஸ்டினா கோட் ஆர் ரெஃபர் டு கிடையாது. கோட் ஆர் ரெஃபர் டு கிடையாது. இந்த சைட்டு தான் கோட் பண்ணுறது. இந்த சைட்னா ஒரு லொக்கேஷன். A man with title of honor in medieval times is knight. Vision or something seen as sight. So ஏக்கு என்ன வரும்னா 2 வரும். ஏக்கு 2 வரும். பிக்கு 4 வரும். C1 D3. ஏதான் ஆன்சர். Imperative sentence. It is necessary for everyone to maintain silence in the library. Is it necessary for everyone to maintain silence in the library? அது கொஸ்டின். இம்பரேட்டிவ் மாற்றி சொல்லியிருக்காங்கடா. ஓகே, maintain silence in the library everyone. 19C வேர்பில் ஆரம்பிக்கிறது. இதுதான் இது வில்லில் வேர்பில் ஆரம்பிக்கிறதுனா கொஸ்டின் எடுது. இது கிடையாது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சி தான். Convert the following to simple sentence. Although it was raining, the children played in the garden. Despite the rain, the children played in the garden. இது காம்பவுண்ட். பிகாஸ் வந்துருச்சு. பிகாஸ்லாம் வந்துருச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் தான். பட்டு வந்துருச்சு, திரும்ப காம்பவுண்ட். ஆல்தோ வந்துருச்சு, இது காம்ப்ளெக்ஸ். 2 கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ் எல்லாம் பாருங்கள். கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு கன்ஜெக்ஷன் போடுங்க. இது ஆன்சர். என்ன கிளாஸ்? யாருக்குமே தெரியாதுமா. அண்ணன் ரத்தம் சிந்தி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோமா. ஏன்னா இந்த கொஷின்னா தப்பு விடாதீங்கம்மா. மற்ற கொஷின் தப்பு விட்டீங்கன்னா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். எனக்கு இந்த மாதிரி கொஷின் மட்டும் தப்பு விடாதீங்க. சப்ஜெக்ட் வேர்பு நல்ல இருக்குது. சப்ஜெக்டை பற்றா பேசுன்னு சொன்னேன். ஹூ, ஹோமு, விச், தேட்லாம் வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அட்ஜெக்டிவ் கிளாஸ் தான்.
21A பார்த்த உடனே அடிச்சிடலாம். Find the odd one out. Weak question எதுங்க? What is the expected budget? Can I borrow your pen? Will you send me? Shall we fix a venue? 3 weak question இருக்கு. What is the expected budget அப்படிங்கிறது தான் weak question இல்லை, strong question. ஏன்னா அது yes or no question இல்லை. 22B தான் ஆன்சர் மாதிரி இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸுங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 23 சொல்லுங்க. The price of vegetables. Price as subject. Has. Singular has. A variety of, a lot of, a plenty of, நிறையா. A variety of நிறைய fruits are available, have available கிடையாது, are available. 23க்கு B தான் ஆன்சர். பட் தப்பா இருக்கு. இல்லை, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆடு ஒன் அவுட்டு வீக் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி கேட்கணும்னா அவங்க ஸ்ட்ராங்னு கேட்கணும். வீக் கொஸ்டின்னா எல்லாமே வீக் கொஸ்டினாக இருக்குது. வீக் கொஸ்டினில் எது ஆடு ஒன் அவுட்டுன்னு கேட்காங்க. சரியா? ஸோ எது ஆட் ஒன் அவுட் அப்படிங்கும்போது 3 எஸ்ஆர்னோ இருக்குது. அதை பிரிச்சுட்டு பிஎன ஆன்சராக போட்டுறேன். ஸ்ட்ராங்னு கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும் உங்களுக்கு. A variety of fruits are available. The poem personifies nature as nature என்னன்னு போடுது? Restraining rampant squirrel or too impetuous a bird. In forest and hill by travelers heard. Restraining rampant squirrel or too impetuous bird. Personifies nature as என்னது நம்மளுக்கு தெரியும். இது ஆத்தர் பற்றி போட்டுடலாம். நேச்சரை என்னன்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம லவ்விங் மதராக காமிச்சிருந்தாங்க. ஆத்தர் எமிலி டிக்கின்சன். எது இன்கரெக்ட்? ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் கரெக்ட். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி கரெக்ட். போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் கரெக்ட். யூஆர்எல்னா யூஆர்எல் தான் தப்பாக இருக்கணும். யூஆர்எல் தான் தப்பு. 25க்கு டி. யூஆர்எல் என்னது? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டட். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட். 26 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 26 பயங்கர முக்கியமான கொஸ்டின். Hardly anyone understood the lecture. Hardly anyone understood the lecture. Past tense. Past tenseனால இவனை 2 பேர் போயிடுவானே. Did they, didn't they? பாசிட்டிவா நெகட்டிவா? சென்டென்ஸ் நெகட்டிவ். நேற்று தான் சொன்னேன். ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி இவெல்லாம் நெகட்டிவ். யாருக்குமே புரியல. ரேர்லி வென், ஹார்ட்லி வென், ஸ்கேர்ஸ்லி வென், நோ சூனர் தேன். அவன் வேற, அவன் உடனே அப்படின்னு அர்த்தம். ரேர்லி saw the train, he boarded it. அவன் ட்ரெயினை பார்த்தான். ரேர்லி he saw the train, he boarded it. Rarely he saw the train, then he boarded it. சாரி, rarely he saw the train when he boarded it. ரேர்லிக்கு வென்னு தானே வரும். ஸ்கேர்ஸ்லிக்கு வென்னு தான் வரும். ஹார்ட்லிக்கு வென்னு தான் வரும். ரேர்லி he saw the train when he boarded it என்ன அர்த்தம்? ட்ரெயினை பார்த்த உடனே அவன் ஏறிட்டான்னு அர்த்தம். இது வேற. அதே மாதிரி நோ சூனர்னா என்ன வரணும்னா தேன் வரணும். 4 பேருக்கும் வேற அர்த்தம். உடனேன்னு அர்த்தம். இங்கே இருக்கிற வெறும் ரேர்லி, வெறும் ஹார்ட்லி, வெறும் ஸ்கேர்ஸ்லினா எப்போ வாட்ச், எப்போ வாட்ச் கொஞ்சம் பேருக்கு தான். ரொம்ப கம்மியான டைம், ரொம்ப கம்மியான டைம், எப்போவாது அப்படிங்கிற மீனிங். கொஞ்சம் பேருக்கு தான் லெக்சரே புரிஞ்சிச்சு. சென்டென்ஸ் நெகட்டிவ். ஸோ கொஸ்டின் டேக் பாசிட்டிவ், டிட் தே போடும். சென்டென்ஸ் நெகட்டிவ், கொஸ்டின் டேக் இஸ் பாசிட்டிவ். அதனால எந்த வார்த்தை போடணும்? டிட் தே போடணும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், இவனெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். முக்கியமான கொஸ்டினாக இருக்குது, அதனால் நாளைக்கு பார்க்கலாம். கண்டினியூ பண்ணிடுவோம். இன்றைக்கி எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? இல்லை 26 எத்தனை பார்த்து 61 பார்த்துருக்கோம். ஓகே, நான் 65 பார்த்தோம், இன்றைக்கி 61 பார்த்துருக்கோம். மோரலெஸ் சேம் டைம். இந்த கொஸ்டினை லாஸ்ட் கொஸ்டினை வச்சு பார்த்து முடிச்சுட்டு போயிடும். சரியா? 27 லாஸ்ட் கொஸ்டினாக பார்த்துருவோம். திஸ் ஹேஸ் அன் இம்பேக்ட். ஃபர்ஸ்ட் இது இந்த பேராசிம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கும். திஸ் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஃபர்ஸ்ட் கிடையாது, அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஃபர்ஸ்ட் வராது. ஏபி ஃபர்ஸ்ட் வராது. ஃப்ரம் செப்டம்பர் இது நியூ குளோபல் பாவர்ட்டி லைன் ஹேஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். சரி, ஓகே. அகார்டிங் டு சுனிதா அண்ட் ரைட், ஓகே. அப்போ சி இல்லை டி தான் ஃபர்ஸ்ட் வரும். சி இல்லை டி இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். சரியா? சி இல்லை டி தான் ஃபர்ஸ்ட் வரும். நான் ஆப்ஷன் பார்க்குறேன். சி இல்லை டி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நான் ரீட் பண்ணணும். சியையும் ரீட் பண்ணணும், டியையும் ரீட் பண்ணணும். சியை நான் ரீட் பண்ணுறேன், டியை ரீட் பண்ணுறேன். சில இருக்கு ஃப்ரம் 15th September 2022 புதுசாக குளோபல் பாவர்ட்டி லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கான். என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க? குளோபல் பாவர்ட்டி லைன். இந்த கொஸ்டினை முடிச்சிடுறேன் ராஜா, முடிச்சிடுறேன். குளோபல் பாவர்ட்டி லைன் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கான் வித் த வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணாங்க? அவங்க டேட்டாவை ரிவைஸ் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க? பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற வித் த வேர்ல்டு பேங்க் ரிவைசிங் இட்ஸ் டேட்டா. ரிவைஸ் பண்ணுறாங்க, டேட்டாவை ரிவைஸ் பண்ணுறாங்க. எதில்? பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. அதில் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா டேட்டாவை ரிவைஸ் பண்ணுறாங்க. டேட்டாவை எதுக்கு ரிவைஸ் பண்ணுறாங்க? செப்டம்பர் 15, 2020 புதுசாக ஒரு பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன்னு சொல்லுவாங்க. ஸோ பாவர்ட்டி லைன், வறுமை கோடு அப்படிங்கிற அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோடை புதுசாக போடுறாங்க. டேட்டாவை அதுக்கேற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே ஓகே. இருக்கு சுனிதா சின்ஹா ராய் வேர்ல்டு பேங்க்ஸ் பாலிசி ரிசர்ச் ஒர்க்கிங் பேப்பர். பாவர்ட்டி இன் இந்தியா குறைஞ்சிருச்சான், போன டெக்கேட்ல குறைஞ்சிருச்சான், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா. இப்போ பாவர்ட்டி குறைஞ்சிருச்சு, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? பாவர்ட்டி குறைஞ்சிருச்சு, பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இது வந்து இந்தியாவை பற்றின பாயிண்ட். இது வந்துட்டு குளோபல் பாவர்ட்டி லைன் புதுசாக கோடு போடுறாங்க அப்படிங்கிற லைன். ஓகே, இப்போ எனக்கு எல்லாம் கண்டுபிடிக்க முடியலங்க, கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏயும் பியும் வாசிக்க போகிறேன். திஸ் ஹேஸ் அன் இம்பேக்ட் நாட் ஜஸ்ட் அன் குளோபல் பாவர்ட்டி. திஸ் ஹேஸ் அன் இம்பேக்ட் குளோபல் பாவர்ட்டியில் மட்டும் இல்லை, ஆனால் இந்தியாவுடைய அவேர்னஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் பாவர்ட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் எ டெக்கேட் அப்படிங்காங்க. இப்போ குளோபல் பாவர்ட்டி மேலே மட்டும் இம்பேக்ட் இல்லை, இந்தியாவுடைய அவேர்னஸ் ஆஃப் இந்தியன் பாவர்ட்டிங்காங்க. அப்போ இதுவும் இந்தியாவுடைய பாயிண்ட் இருக்குது. இங்கிட்ட என்ன இருக்கு? அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் எ டெக்கேட் திஸ் அப்டேட், இந்த அப்டேட். ரைட், எனக்கு க்ளூ கிடச்சிட்டேங்க. இப்போ தாங்க க்ளூ கிடைக்கும். எந்த அப்டேட்டுங்க? இந்த அப்டேட்டு இந்தியாவுடைய பாவர்ட்டி டேட்டாவையும் சேர்த்துருக்கான். ஓகே, இந்த அப்டேட்டில் இந்தியாவுடைய பாவர்ட்டி டேட்டாவையும் சேர்த்துருக்கான். இப்போது நான் 4 சென்டென்ஸை வாசிச்சுட்டேன், எனக்கு ஓரளவு புரியுது. எனக்கு சி ஃபர்ஸ்டா டி ஃபர்ஸ்டான்னு தெரில. எனக்கு இருக்கிற ஒரே க்ளூ திஸ் அப்டேட் தான். இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்? அங்கேயும் இந்தியா வரான். இந்த அப்டேட்டில் இந்தியாவை இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு. அப்போ இங்கேயும் இந்தியாங்கிற பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் இந்தியாங்கிற பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் இந்தியாங்கிற பாயிண்ட் இருக்குது. இவன்ட்ட மட்டும் தான் இந்தியாங்கிற பாயிண்ட் இல்லை. இவன் வெறுமன் என்ன சொல்கிறாங்க? குளோபல் பாவர்ட்டி லைன் புதுசாக ஒரு கோடு போட போகிறாங்கன்னு. இதிலிருந்து என்ன தெரிகிறது, என்ன புரிகிறது? எப்பாடி சொல்லிட்டாங்க. இந்த அப்டேட் இங்கே ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க, டேட்டாவை ரிவைஸ் பண்ணியிருக்காங்கல்ல.
பாவர்ட்டி லைன் புதுசாக போட்டிருக்காங்களா அந்த அப்டேட்டில் இந்தியாவையும் சேர்த்துருக்காங்க. அப்போ சிக்கு அப்புறம் பியா நான் கண்டுபிடிச்சிட்டேனா, சிக்கு அப்புறம் பின்னு கண்டுபிடிச்சிட்டேனா. ஃபஸ்ட்டு வேர்ல்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்தியாவை சேர்த்துருக்காங்க. சிக்கு அப்புறம் பி, சிக்கு அப்புறம் பி, சிக்கு அப்புறம் பி இருக்குது, சிக்கு அப்புறம் பி இல்லை, சிக்கு அப்புறம் பி இல்லை, அவ்வளோதான். செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னதுன்னா சிபி. சிபி லிங்க்கு நான் சொல்லும்போது வாசிக்கும்போது புரியுது தானே. அசன்டென்ஸு ஏபி கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு சிஓ டிஓ தான். ஆப்ஷனில் போய் பார்க்குறேன் சிஓ டிஓ தான் ஃபஸ்ட்டு இருக்குது. நான் வாசிக்கிறேன் சியில் இந்தியாவை பற்றி இல்லை, மற்ற எல்லா பாயிண்ட்லையும் இந்தியாவில் இருக்குது. ஆனால் பியில் இந்த அப்டேட்டில் இந்தியாவுடைய பாவர்ட்டி டேட்டாவை சேர்த்துருக்காங்கன்னு. வேர்ல்டில் ஒரு பாவர்ட்டி லைன் ஒன்று ரெடி பண்ணுறாங்க, அதில் இந்தியாவுடைய பாவர்ட்டி டேட்டாவை சேர்த்துருக்காங்க. ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அதுதான் ஆன்சர். சிபிஏடியை ஆன்சராக போட்டு முடிச்சிடணும். சரியா? அவ்வளோதாம்மா. 27 கொஸ்டின்ஸ் டன். நாளைக்கு மோஸ்ட்லி இதை முடிக்க பார்ப்போம். வேறு இந்த ஆகஸ்டில் வச்ச டெஸ்ட்டுடைய கரெக்ஷன்ஸையும் பார்ப்போம். உங்களுக்கு சைடு பை சைடு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்குதாங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நம்ம கரெக்ஷன் பார்க்குறோம், பட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்குதா அதை எனக்கு சொல்லுங்கள். ஆட்டின்லாம் விடாதீங்கடா, ஆட்டின்லாம் விடாம ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே இப்படி ஒரு டெஸ்ட்டாகவே அப்படியே ரிவிஷனாகவே கொண்டு போயிடலான் இருக்கேன். சரியா? சும்மா அப்படியே கான்செப்டாக அப்படியே ரிவைஸ் பண்ணதுக்கு கொஸ்டின் வைஸாகவே டெஸ்ட்டு போட்டு கொண்டு போயிடலான் இருக்கு. சரியா? ஓகே கைஸ், இதை கண்டினியூ பண்ணுவோம். 1.5 hours ஸ்டாண்டர்டாக வச்சு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்தால் எல்லா ஆப்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஓகே ஓகே மேம், பண்ணிடுவோம். தேங்க்யூ. நாளைக்கு இருக்குது, வழக்கம் போல் இருக்குது, வந்துருக்கு.